மும்பை இந்தியன்ஸ் கம்மியான பர்ஸை வச்சுட்டு இந்த வருஷம் ஆக்ஷனுக்குள்ளே போய் எப்படி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்க பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும், அண்ட் இந்த வருஷம் அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்களா, டைட்டில் வின் பண்ணுவாங்களான்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மும்பை குவிண்டன் டெகாக், மயங்க் ராவத், அதர்வா அங்கோலேக்கர் அண்ட் தானிஷ் மலேவார் இவங்களெல்லாம் ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கிற மும்பை டீமில் குவிண்டன் டெகாக் இன்னுமே வலு சேர்க்கிறாரு. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவல் என்னன்றதை பார்த்துடலாம். ரோஹித் அண்ட் குவிண்டன் டெகாக் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் குவிண்டன் டெகாக்கு பேக்கப்பாக ஆல்ரெடி ரயன் ரிக்கில்டன் இருக்கார். என்னதான் ரயன் ரிக்கில்டன் போன வருஷம் ஒரு 400 ரன் அடிச்சிருந்தா கூட இந்த வருஷம் அவர் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண மாட்டார். ஏன்னா குவிண்டன் டெகாக் இஸ் பெட்டர் கீப்பர் அண்ட் அ பெட்டர் பேட்டர். நம்பர் 3ல் அவங்க கண்டிப்பாக திலக் வர்மாவை ஆடியே ஆகணும். இந்தியாவுக்கு நம்பர் 3ல் விளையாடி கலக்கிட்டு இருக்காரு. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 நமன்தீர், நம்பர் 6 பாண்டியா, நம்பர் 7ல் என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சல் சாண்ட்னர் ஒரு செம ஃபிட்டாக இருப்பார். நம்பர் 8ல் அவங்க ட்ரேட் பண்ணி வாங்கின ஷர்துல் டாக்கூர், பட் அவர் ஆடுவாங்கன்னு தெரியாது. அவரை நம்பர் 8ல் யூஸ் பண்ணால் அவர் ஒரு யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்பர் 9 தீபக் சஹர், நம்பர் 10 ஜஸ்பிரீத் பும்ரா, நம்பர் 11 ட்ரெண்ட் போல்ட் அண்ட் அவங்களோட இம்பாக்ட் சப் அல்லா கசன்ஃபர் 11ல் ஆடிட்டு தீபக் சஹரை அவங்க இம்பாக்ட் சப்பாக யூஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. பொறுத்தவரைக்கும் மும்பை இந்த வருஷம் செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ட் கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மும்பைக்கு இந்த ஆக்ஷன் செமையாக இல்லைனாலும் குவிண்டன் டெகாக்ன்ற ஒரு பிளேயரை எடுத்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ மும்பையோட ஆக்ஷன் எப்படி இருந்தது, அவங்க பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும், அண்ட் அவங்க இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்களா அண்ட் டைட்டில் அடிப்பாங்களான்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.